அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. அவன்தான் நம்மளோட அதிபதி. நம்பிக்கை கொண்டவங்க அல்லாவை தான் சார்ந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே அல்லாவையே சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கி நமக்கு யார் கூட சாப்பிடணும், யார் கூட இருக்கணும், யார் கூட இருப்போம், யார் கூட பழகணும், யார் கூட போவோம், எல்லாமே நமக்காக விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது படி தான் நடக்கும், அதை மீற முடியாது. இன்றைக்கி இங்கே போகணும், இன்றைக்கி இங்கே வரணும், இங்கே 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 இந்த வேலை இருக்குது, இன்றைக்கி இந்த வேலை இருக்குது, இன்றைக்கி யாரோட இருக்கணும், இவங்களோட தான் இருக்கணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும், நம்ம ரிஸ்க் எங்கே இருக்கோ அங்கே நம்ம கொண்டு செல்லப்படும், அதை தான் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு என்ன ஏது எல்லாமே அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சது. நம்ம யார் கூட சேர்றோம் அப்படின்னா நம்மளோட அந்தஸ்துக்கு ஈக்குவலான அந்தஸ்து அப்படிங்கும்போது நான் பணத்தால் சொல்லலை, நம்மளோட நன்மைகள், நம்மளோட அமலால் நன்மையானவர்களோட நன்மையானவங்க, நமக்கு ஈக்குவலானவங்க கூட நம்ம சேர்றோம். இப்போ நம்ம மதரசாவில் படிக்கிறோம், மதரசா பிள்ளைங்களோட நம்ம சேர்றோம், மதரசா பிள்ளைங்களோட நம்ம இருக்கோம். அவங்களும் நம்மளும் அமல்களில் ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களோட சேர்றோம். யார் கூட இன்றைக்கி நம்ம இருக்கோம், யார் கூட நம்ம ரிசக் இருக்குது, யார் வீட்டில் நம்ம சாப்பாடு இருக்குது, எந்த தானியத்தில் நம்ம பேர் எழுதியிருக்கோ அது நமக்கு வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய விதி மட்டும்தான் நடக்கும். அதுதான் உண்மை, அதுதான் சாஸ்வதம்.